பார்த்து வருகிறோம். தமிழகம் வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி ஆகிய யாரும் சந்திக்க போவதில்லை என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய நிலையில் அவரை அதிமுகவிலிருந்து தலைவர்கள் சந்திப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்த டிடிவி தினகரன் அவர்கள், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் ஆகியோரெல்லாம் சந்திப்பார்கள் என்று முன்பு தகவலாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அவர்கள் 3 பேருமே சந்திக்கவில்லை என்ற தகவல் நமக்கு அதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது இபிஎஸ் நேரமே கேட்கவில்லை என்ற ஒரு தகவலை அதிமுக தரப்பினர் சொல்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்பினரை பொறுத்தவரையிலே வெள்ளிக்கிழமை மாலை கூட சென்னை விமான நிலையத்திலே அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பிரதமரை சந்தித்து விட்டு பிறகு நான் பேசுகிறேன் என்றெல்லாம் செய்தியாளர்களிடம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில டிடிவி தினகரன் அவர்களும் மதுரையிலே தான் மையம் கொண்டு அவர் அங்கு தங்கியிருக்கின்றார், முகாமிட்டு தங்கியிருக்கின்றார். ஏனென்றால் பிரதமரை சந்திப்பதற்கான அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்ததாக அவர்கள் தரப்பு ஆட்கள் மூலமாக நமக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் இன்றைய தினம் நாம் யார் யார் சந்திக்கிறார்கள் என்று அங்கு விசாரிக்கும் போது பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அதே போல முன்னாள் தலைவர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் சந்திக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்கள், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் இவர்கள் யாரும் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல ஜி.கே. வாசன் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜி.கே. வாசன் அவர்கள் இன்றைய தினம் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சுமார் 30 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவராக ஜி.கே. வாசனும் பங்கேற்க இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக, பிஜேபி கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தால் அது அரசியலில் பல்வேறு விஷயங்களுக்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இந்த சந்திப்பு நடைபெற போவது இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே போல டிடிவி அவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இபிஎஸ் தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் அப்பாயின்மெண்டே கேட்கவில்லை, அதாவது பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கவில்லை என்று அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். 2-3 தினங்கள் முன்பு கூட நாம் கேட்டபோது செய்தி ஊடகங்கள் போடுகிறார்கள், ஆனால் நாங்கள் எந்த ஒரு சந்திப்புக்காகவும் நேரம் கேட்கவில்லை. டெல்லி சென்று சட்டம் ஒழுங்கு தொடர்பாக புகார் கொடுத்தோம், அந்த கடிதம் கொடுத்திருந்தோம், அவ்வளவுதான். மற்றபடி இங்கு வரக்கூடிய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கான எந்த ஒரு முடிவும் நாங்கள் செய்யவில்லை, அதற்கான அவசியம் எழவில்லை, இப்போது சந்திப்பதற்கான தேவையில்லை என்று அதிமுக தரப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இவர்கள் 3 பேரும் இன்றைய தினம் சந்திக்கவில்லை என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.